என்னங்க? செல்வம், மாமா ஊருக்கு கிளம்பிட்டாரா? அவர் கடல்ல இருந்து அப்படியே போயிட்டாருண்ணே. சரி, நீ வீட்டுக்கு போ, அம்மா தனியா இருப்பாங்க. சரிண்ணே. ம். வரேன் நீ. என்னங்க? ஏதோ அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே இருக்கீங்க? நிர்மலா, கொஞ்சம் காஃபி கொடுமா. சரிண்ணே. என்னங்க? செல்வம் அங்க வந்தானா? ஓ, செல்வத்தை நீங்க தான் அங்க அமிச்சீங்களா? அதான் நினைச்சேன், எப்படி கரெக்டா அங்க வந்தாருன்னு. ஏன் அவர் அங்க அமிச்சீங்க? எல்லாம் ஒரு சமாதான நடவடிக்கை தான். உங்க அப்பாவுக்கும் செல்வத்துக்கும் சமரசம் பண்ற ஒரு முயற்சி. நினைச்சாலே வெக்கமா இருக்கு சரோ. பொதுவா இந்த மாதிரி ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் மீட் பண்ண வைப்பாங்க. நான் என் மாமனாரையும் செல்வத்தையும் மீட் பண்ண வச்சு புதுமை பண்ணிருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. வந்த இடத்துல எப்படி செல்வத்துக்கிட்ட மாமா நல்லா சிரிச்சு கிரிச்சு பேசினாரா? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. அப்பா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. ஏதோ செல்வம் கேட்ட கேள்விக்கு பட்டம் படாம பேசிட்டு ஒதுங்கிட்டாரு. அவ்வளவு பிடிவாதம் உங்க அப்பாவுக்கு. அதான் வயசாகி போச்சுல்ல, முத்தி போய் விளையாம இருக்காரு. போக போக பாரு எப்படி செல்வத்துக்கிட்ட விளையாடுறாருன்னு. தனோ, தனோ, ஓடி வா, ஓடி வா. ஓடிடி வந்துட போற. நடந்தே வா, வாய் வயிறுமா இருக்க. என்ன மாமா ஒரே சவுண்ட் போடுறீங்க? அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் கேக்குறது. எப்படி சிரிக்கிறது? இந்த மாதிரி நீங்க கூப்பிடும்போது எனக்கு என்ன அதிர்ச்சி தரப்போறீங்களோ பயமா இருக்கு. இனிமே அதெல்லாம் கிடையாது. ஒன்லி இன்ப அதிர்ச்சி தான். இன்ப அதிர்ச்சியா? அதான் தானோ, அந்த இடம் ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன்ல, பேசி முடிச்சிட்டேன், காசும் வாங்கிட்டேன். அப்படியா? தனு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் புத்துணர்ச்சியா இருக்கு. இப்போ எனக்கு இருக்க சந்தோஷத்துல விட்டா ஊருக்குள்ள 10 பேர் அடிச்சு போட்டு வந்துருவேன். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் நான். அடிச்சது போதும், சிரிப்பா சிரிச்சதெல்லாம் மறந்துடாதீங்க. அந்த பழத்தை எல்லாம் மறந்துரு. இப்போ இனிமே ஐயாவோட ரூட்டு கிளீனா இருக்கு. முதல்ல இது என்னன்னு பாரு. என்னது? இதுதான் பாரேன். பாரு, பிரிச்சு பாரு. என்னங்க இது? பட்டு புடவை தானோ? உனக்கு தான். புடவை உனக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னமோ சக்கலத்துக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிருக்க. உங்க கிட்ட கிடைக்குது ஒண்ணுதான் பாக்கி. ஒருத்திய கட்டிக்கிட்டே உருப்படியா வச்சுக்க தெரியல. பொதுவா நான் ஏதாவது தப்பு பண்ணா தான் திட்டுவேன். இப்ப என்னன்னா உனக்காக பிரமாதமா அழகான ஒரு பட்டு புடவை எடுத்து வந்திருக்கேன். இப்ப எதுக்கு கிடந்து தாம்பு குதிக்கிற? பின்ன திட்டாம வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாங்கலாக்கோ. இவ்வளவு நாளா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். காஃபி பொடி வாங்க கூட காசு இல்லாம கடன் வாங்கி தெரிஞ்சதெல்லாம் மறந்துட்டு கையில 4 காசு பார்த்த உடனே என்ன பட்டுச்சர வேண்டி கிடக்கு. கையில ஒண்ணு இல்லைன்னா புலம்பிட்டு தெரிய வேண்டியது, காசு வந்த உடனே ஆட வேண்டியது. இத பாருங்க, முதல்ல இந்த பச்சா குடுமி சரிச்சா மொட்டைங்கிற பழக்கத்தை மாத்திடுங்க.